ஹே காய்ஸ்! இது ஒரு எதிர்பாராத ஒரு மோதல்ன்னு தான் சொல்லணும். ஆனா, ஒரு நல்ல ஒரு போட்டி. Realme Buds T310 வெர்ஸ் OnePlus Nord Buds 3 Pro. OnePlus இந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியாகும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. அதே மாரி T310ம் நல்லா கம்மியா இருக்கு. ஸோ, நீங்க கார்ட் ஆஃபர்லாம் போட்டு வரும்போது, இப்ப 2ம் ஆல்மோஸ்ட் OnePlus வந்து கொஞ்சம் 2K கீழ வாங்குற மாரி வருதுல்ல. ஸோ, இது 2த்துக்கான கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ, பில்ட் குவாலிட்டி வைஸ் OnePlus கொஞ்சம் பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நீங்க அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும். OnePlus வந்து கொஞ்சம் வந்து பெட்டரா வந்து இருக்கு. Realme விட கம்பேர் பண்ணும்போது. ஆனா Realme வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் காம்பாக்ட்டான ஒரு சைஸ்ல வந்து இருக்கு. OnePlusஓட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா வந்து இருக்கு. அண்ட் பட்ஸ் 2மே நல்லா லைட் வெயிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எனக்கு நான் வேரிங் 2மே நானு இப்ப சைட் பை சைட் நான் வச்சு கேட்டு யூஸ் பண்ணும்போது, OnePlusல வந்து கொஞ்சம் பெட்டர் ஃபிட்டிங் வந்து இருக்குன்னு வந்து சொல்லுவேன். Realme விட. ஸோ 2த்துமே ஃபிட்டிங் குவாலிட்டி உங்களோட இயர் சைஸ் அண்ட் உங்களோட இயர் ஷேப்பு அத பொறுத்தும் பார்த்தீங்கன்னா மாறும். பட் நான் என்னோட இயர்ஸ்க்கு வச்சு நான் பார்க்கும்போது, OnePlusல வந்து இன்னுமே கொஞ்சம் மோர் டீப் ஃபிட்டிங் வந்து இருக்கு. இன்னுமே மோர் கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் அடுத்து இப்ப இந்த 2த்தோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2த்துலயுமே அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்குங்க. Realmeக்கு நீங்க எப்பவுமே Realme லிங்க் ஆப் தான் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு ஃபோன் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி. ஆனா OnePlus பொறுத்தவரைக்கும் ஒரு இடியாப்ப சிக்கல் மாரி தான். நீங்க Realme, OnePlus, Oppo இந்த மாரி ஃபோன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அப்ப டைரக்ட்டா ப்ளூடூத்தோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இயர்பட்ஸ் ஃபங்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போணும். இதுவே நீங்க iPhone யூஸ் பண்றீங்க, நான் OnePlus, Realme, Oppo ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா, Hey Melody அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோர் அண்ட் Google Play Store 2த்துலயுமே இருக்கும். அத இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, அது மூலியமா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். Hey Melody ஆப் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம்னா, பேரிங் மோட் போட்டு தான் Hey Melody ஆப்போட வந்து பேர் பண்ணணும். அப்பதான் Hey Melody ஆப்ல வந்து காட்டும். அது ஒரு விஷயம். அண்ட் மத்தபடி இப்ப ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு இப்போ OnePlusல இருக்கிற ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OnePlusல வந்து உங்களுக்கு மோர் செட்டிங்ஸ்ல போட்டீங்கன்னா, ஆட்டோ ப்ளே பாஸ் இருக்கும். அதாவது இன் இயர் டிடெக்ஷன் வந்து இருக்கு. இன் இயர் டிடெக்ஷன் வந்து Realme T310ல வந்து கிடையாது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி OnePlusல நீங்க பட்டன் கண்ட்ரோல் இயர்பட்ஸ் கண்ட்ரோல்ல போனீங்கன்னா, டெடிகேட்டடா ஒரு ஆக்ஷன் இருக்கும். வால்யூம் கண்ட்ரோலுக்குன்னு ஒரு செட்டிங் டெடிகேட்டடா இருக்கும். இப்ப லாங் டச் அண்ட் ஹோல்ட் அதாவது மோர் தென் இதுல போட்டிருக்கு பாருங்க. பிரஸ் அண்ட் ஹோல்ட் த இயர்பட்ஸ் அன்டில் யூ ஹியர் 3 பீப்ஸ். அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ 3 செகண்ட் அதாவது 3 பீப்ஸ்க்கு அப்புறமும் நீங்க பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, வால்யூம் அப், வால்யூம் டவுன் வந்து செட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. இந்த மாரி ஒரு டெடிகேட்டட் ஒரு ஸ்பெஷல் ஆக்ஷன் வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து கிடையாது Realmeல. இப்ப Realmeயோட பட்டன் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா, வால்யூம் கண்ட்ரோல் செட் பண்ணலாம் இதுலயும். நீங்க ட்ரிபிள் டேப்ல செட் பண்ற மாரி இருக்கும். ஆனா ட்ரிபிள் டேப்க்கு நீங்க ப்ரீவியஸ் ட்ராக், நெக்ஸ்ட் ட்ராக் அந்த மாரி ஏதாவது செட் பண்ணியிருப்பீங்க. அப்ப ப்ரீவியஸ் ட்ராக் எடுத்துட்டு தான் நீங்க வால்யூம் செட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் மத்தபடி 2த்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ANC-க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்ப நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் இதுல Realmeல OnePlusல வந்து ANC கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும். Realmeயோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அது இல்லாம OnePlusல நீங்க இயர்பட்ஸ வியர் பண்ணா தான் ANC ஆன் ஆகும். ஸோ இப்ப நான் வந்து பட்ஸ வியர் பண்ணியிருக்கேன். இப்ப தான் ANC ஆன் ஆகுது. ஆனா Realme அப்படி கிடையாது. மேனுவலா நீங்க ANC கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். நான் வியர் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி. ஸோ இதோட ANC எக்ஸ்பீரியன்ஸ் வந்து OnePlusஓட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கும். இப்ப நான் பட்ஸ்ல வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டேன்னா கூட பார்த்தீங்கன்னா, ANC வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஸோ ANC பொறுத்தவரைக்கும் OnePlus கண்டிப்பா வந்து பெஸ்ட். ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் ANC கொஞ்சம் பெட்டரா வந்து OnePlusல இருக்கும். அண்ட் அடுத்து EQ செட்டிங்ஸ் வைஸ் OnePlus, Realme 2த்துலயுமே மேனுவல் EQ ஆட் பண்ணிக்கலாம். OnePlusல அடிஷனலா பேஸ் வேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இத எனபிள் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா பேஸ் வச்சுக்கலாம். இதுல ஒரு OnePlusல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பேலன்ஸ்ட்ல வச்சு கூட நீங்க பேஸ் வேவ் ஆப்ஷன் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னாலும் பேலன்ஸ்ட்ல அப்படியே வந்து வச்சுக்கலாம். Realmeல வந்து அப்படி கிடையாது. ஒரிஜினல் சவுண்டு இல்ல டீப் பேஸ் அப்படிதான் வந்து வைக்க முடியும். ஸோ நீங்க ஒரிஜினல் சவுண்ட் இருக்கும்போதே பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா வைக்க முடியாது. ஆனா அதுக்கு தான் Realme வந்து ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் சவுண்ட் வச்சுட்டு நீங்க பேக் வந்தீங்கன்னா டைனாமிக் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத எனபிள் பண்ணிட்டு, இதுல -5 to +5 டெசிபல் லெவல்ஸ்ல லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இப்ப அந்த பேலன்ஸ்டுலயே வந்து எனக்கு கொஞ்சம் லோ ஃப்ரீக்வன்சில எக்ஸ்ட்ரா வேணும்னா, இதுல +5 டெசிபல்ஸ்க்கு இல்ல மிட் ஃப்ரீக்வன்சி +5 டெசிபல்ஸ்க்கு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். மேபி வந்து பேலன்ஸ்ட்ல இருக்கும்போது மிட்ஸ் கம்மியா இருக்கிற மாரி ஃபீல் ஆச்சுன்னா, ஸோ இத 2த்தையும் நீங்க இன்கிரீஸ் பண்ணும்போது மிட்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டைனாமிக் ஆடியோ ஃபீச்சர் வந்து OnePlusல கிடையாது. அதுக்கு பதில் தான் அவங்க வந்து பேஸ் வேவ் ஆப்ஷன் வந்து குடுத்திருக்காங்க. நீங்க எந்த வேற EQ பேலன்ஸ்டு சரவுண்ட் வச்சீங்கன்னா, பேஸ் வேவ் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னா அப்படின்ட்டு. அண்ட் அடுத்து Realmeல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் நீங்க எந்த ஃபோன்ல கனெக்ட் பண்ணாலும் ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் வரும். ஆனா OnePlusஅ பொறுத்தவரைக்கும் நான் இப்ப இது Realme ஃபோன்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுல இப்ப பார்த்தீங்கன்னா, OnePlus 3D ஆடியோ ஆப்ஷன் காட்டல. ஆனா இதுவே OnePlus Oppo ஃபோன்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா, OnePlus 3D ஆடியோ அதாவது ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அந்த ஃபீச்சர் OnePlusஅ பொறுத்தவரைக்கும் ஸ்பேஷியல் ஆடியோ எக்ஸ்க்ளூசிவ் டூ OnePlus அண்ட் Oppo ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் மத்தபடி கேமரா ரிலேட்டட் செட்டிங்ஸ் குடுத்திருக்காங்க. அண்ட் டுவல் கனெக்ஷன் 2த்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் கேம் மோட் Realmeல இருக்கு. OnePlusல வந்து காணோம். அண்ட் அது மேபி OnePlus Realme அது மேபி OnePlus Oppo ஃபோன்ல பண்ணீங்கன்னா கனெக்ட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா ஆக்டிவேட் ஆகுற மாரி இருக்கலாம்.
ஸோ மொத்தத்தில இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ்ல உள்ள டிஃபரன்ஸ் இந்த OnePlus Nord Buds 3 Proக்கும், Realme T310க்கும். அண்ட் அடுத்து இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் ஸோ ஃபர்ஸ்ட்டு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் 2மே சேம் தாங்க. ஸோ நான் இப்ப பேஸ்க்கு வந்து EQ மோட்ல Realmeல டீப் பேஸ் செட் பண்றேன். அதே மாரி இதுக்கு வந்து நீங்க EQ மோட்ல பேஸ் செட் பண்ணிட்டு, பேஸ் வேவ் வந்து நீங்க 9ஓ இல்ல 10ஓ அந்த மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்ப இந்த 2 செட்டிங்ல நம்ம யூஸ் பண்ணும்போது 2 TWC இயர்பட்ஸ்லயுமே பேஸ் செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பீட்ஸ் அந்த ஒரு அனிருத் சாங்ல வர பீட்ஸோட எஃபெக்ட்டா இருக்கட்டும், அந்த மாரி அந்த அப்பர் பேஸ்ல அந்த பீட்ஸ் வந்து நல்லா பஞ்சியரா, நல்லா திக்கா, ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி ஒரு தம்பிங் பேஸ் எஃபெக்ட் வந்து 2த்துலயுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் வந்து இருக்கு. ஒரு எட்ஜ் டூ எட்ஜ்ன்னு வந்து சொல்லலாம். ஸோ கொஞ்சம் தான் ஸ்லைட்லி முன்ன பின்ன பட் ஆல்மோஸ்ட் சேம் தான் வந்து சொல்லுவேன். அண்ட் அடுத்து வந்து மிட்ஸ் டூ ட்ரபிள் அந்த ஏரியால பார்க்கும்போது, அங்க வந்து OnePlus வந்து வேற மாரி பண்ணிறான். Realmeய விட OnePlusல வந்து வோக்கல்ஸ் கிளாரிட்டி இன்னுமே நல்லா இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ஒரு இப்போ வோக்கல்ஸ் கிளாரிட்டில அந்த வோக்கல்ஸ் இப்ப லிரிக்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து அந்த வரிகளோட அந்த ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லா வந்து முழுமையா இருக்கா? ஒரு ஃபுல் பாடிடு வோக்கல்ஸா இருக்கா? அப்படி பார்க்கும்போது, அங்க OnePlus வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கு Realmeய விட. அண்ட் பிளஸ் வோக்கல்ஸ் அந்த கிளாரிட்டி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, OnePlusல வந்து நல்லாருக்கும். ஸோ OnePlusல உங்களுக்கு ஓவராலா மிட் ரேஞ்ச் குவாலிட்டியும் அண்ட் அந்த ட்ரபிள் ஏரியாஸ்ல அந்த குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு Realmeய விட. ஸோ அது ஒரு விஷயம். பிளஸ் பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் 2த்துலயுமே சேமா இருக்கு. ஸோ ஓவராலா சவுண்ட் குவாலிட்டி OnePlusல ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்குன்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் அதே மாரி பவர் வைஸும் 2த்துலயுமே நல்லா பவர்ஃபுல்லான சவுண்டிங் வந்து இருக்கும். ஸோ 2த்துலயுமே உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் வால்யூம்ல சூப்பர் சவுண்ட் குவாலிட்டில வந்து கேட்க முடியும். இப்போ Realme Buds T310க்கும் OnePlus Nord Buds 3 Pro இயர்பட்ஸுக்குமான கம்பேரிசனுக்கு ஓகே. இப்போ நான் T310லேருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு ரோட் சைடில் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஓகே. இந்த வண்டி மூவ்மெண்ட்டு, ஹார்ன் நாய்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஸோ எப்படி இருக்கு? ஓவராலாக பெஸ்ட்டாக இருக்கா? அண்ட் அதுக்கப்புறம் இப்போ OnePlus Nord Buds 3 Proவும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ OnePlus Nord Buds 3 Pro இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். அதில் தான் பேசிட்டு இருக்கேன். இதில் ஓகே. இப்போ என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் நாய்ஸ் இதில் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி Realme Buds T310 பேசினேன், அதுக்கு இதுக்கு ஆமா. டிஃப்ரென்ஸ் இருக்கா? எப்படி இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கு. ம். இதுல வந்து வால்யூம் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை லெவல்ல கேக்குது. ஓகே. அத கம்பேர் பண்ணும்போது. அதே ஆ. மாதிரி வந்து கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. Realme அதை விட செம்மையா இருக்கு. அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபோக்கஸ்ல பேசுற மாதிரி இருக்கு. ஒரு மைக்ல பேசுற மாதிரி. நான் பேசுறது அந்த அளவுக்கு துல்லியமா தான் இருக்கு. ஆமா. நல்லா லவுடரா அட் த சேம் டைம் நல்லா சரி, பேக்ரவுண்ட் கிளியரா நாய்ஸ்ல நல்லா ஏதாவது இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கா ரெண்டுத்துக்கும்? பேக்ரவுண்ட்ல எனக்கு நிஜமா எதுவுமே கேட்கல. ஒரு இன்டோர்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஓகே. அப்போ ஓவராலா T310 வித் OnePlus Nord Buds 3 Proல எது பெஸ்ட்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா OnePlus தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் அடுத்து 2த்துக்குமான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, 2மே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பிளேபேக் ஹவர்ஸ் தாங்க. இந்த விஷயத்துல 2மே ஆல்மோஸ்ட் சேம் தான் சொல்லலாம். 2த்துலயுமே வந்து உங்களுக்கு ஒரு 40 பிளஸ் ஹவர்ஸ் சம்திங் வந்து வரும். ANC ஆஃப்ல கேட்டீங்கன்னா, 2த்துலயுமே பட்ஸ் ஒன்லி 9 to 10 ஹவர்ஸ் சம்திங் வரும். இதுவே ANC ஆன்ல வச்சு கேட்டீங்கன்னா, அப்போ ஒரு 5 to 6 ஹவர்ஸ் சம்திங் அந்த பிளேபேக் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மொத்தத்துல ஸோ இதுதான் இந்த OnePlus Nord Buds 3 Proக்கும் Realme T310க்கும் உள்ள கம்பேரிசன். ஸோ நீங்க இந்த 2 பட்ஸ்ல எத வேணா நீங்க செலக்ட் பண்ணலாம். உங்களோட விஷ். ஸோ அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் OnePlus வந்து நான் ரிவ்யூல சொன்னதுதான் OnePlusல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஒரு ஆல்ரவுண்டர் TWS அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் Nord 3 Proக்கு. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்த OnePlus ப்ராடக்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகும். பட் இந்த OnePlus ப்ராடக்ட்ல தான் எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்பேஷியல் ஆடியோ இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 3D ஆடியோ அது மட்டும் தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா வந்து இருக்கும். ஒரு சில ஃபோன்ஸ்ல வந்து இல்லாம போகும். பட் ஆனா மத்தபடி மீதி எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க OnePlus. அண்ட் Realmeல என்னன்னா அந்த ஃபீச்சர்ஸ்ல சில விஷயம் லைக் இன்னர் டிடெக்ஷன், வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஸ்பெஷல் ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் மத்தபடி சவுண்ட் குவாலிட்டில உள்ள டிஃபரன்சஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த 2 ப்ராடக்ட்ல எது நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.